Hello friends, வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்னா என்ன அதை பற்றிய பேசிக் டீடைல்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்க்ளைமர், மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது. இதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கோங்க. எந்த விதமான டிப்ஸோ ரெக்கமெண்டேஷனோ கண்டிப்பாக கிடையாது. ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் போகிறதுக்கு முன்னாடி ட்ரேடர்ஸோட மைண்ட் செட் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ட்ரேடர்ஸ் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. எல்லா ட்ரேடரும் ஒரே மாதிரி நம்ம திங்க் பண்ண மாட்டோம். ஆனால் மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் ட்ரேடர்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். இப்போது எந்த வகையான மைண்ட் செட்டில் பீப்புள்ஸ் நார்மலாக ட்ரேட் பண்ணுவாங்கன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். எமோஷனல் ட்ரேடிங். சில பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில ஸ்டாக்ஸை மட்டும் எப்பயுமே போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கிட்டு அந்த ஸ்டாக்ஸ் மேலேயே அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அது விலை ஏறினா வாங்குவாங்க, விலை இறங்கினா விற்பாங்க. சில டைமில் பார்த்தீங்கன்னா விலை ஏறிக்கிட்டே போகும், ப்ராஃபிட்டை புக் பண்ண மாட்டாங்க, திடீர்னு விலை குறைஞ்சி போயிடும். இது நல்ல ஸ்டாக்கு, நாளைக்கு ஏறும்னு நினச்சிக்கிட்டு அதை போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் எமோஷனல் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்குக்கு எந்த விதமான ஃபண்டமெண்டலும் டெக்னிக்கல்ஸும் பார்க்காம ஒரு எமோஷன் பேஸில் ஸ்டாக்ஸை ட்ரேட் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஆங்ஸைட்டி ட்ரேடிங். ட்ரேட் பண்ணும்பொழுது ஒரு பயத்தோடையே ட்ரேட் பண்ணுவாங்க. சில டைமில் ஒரு ஸ்டாக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நல்ல மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், வாங்கிறதுக்கு பயப்படுவாங்க. நாளைக்கே குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 4-5 நாள் மூவ் ஆனதுக்கு அப்புறம் போயிட்டு பரவாயில்லையேன்னு நினச்சி வாங்க ஆரம்பிக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா அது கீழே இறங்க ஆரம்பிச்சிடும், பயந்துடுவாங்க. அதனால் அடுத்தடுத்த நாட்களில் புதுசாக ஸ்டாக் வாங்குறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. இன்ட்ராடே பண்ணும் பொழுது பயத்தாலேயே நிறைய காசை லூஸ் பண்ணிவிடுவாங்க. அதற்கு காரணம் மார்க்கெட்டில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எங்கே ஆகிறதுன்னு தெரியாததால் ஏற்படக்கூடிய ஒரு பயம் தான் இது. அது ஆங்ஸைட்டி ட்ரேடிங் சொல்லுவாங்க. ரிவெஞ்ச் ட்ரேடிங். மார்க்கெட்ஸில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தவறான இடத்துல என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட் வச்சுட்டு நிறைய லாஸ் கிடச்சிடும் அவர்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறேன்ற பேரில் என்ன பண்ணுவாங்க, மல்டிபிள் டைம்ஸ் ரிவெஞ்ச் எடுப்பாங்க. ஒரே நாள்லேயே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான ட்ரேடிங் எடுத்து நான் லாஸை ரெக்கவர் பண்ணுறேன் இன்னும் பணத்தை இழந்துக்கிட்டே இருப்பாங்க. அது ரிவெஞ்ச் ட்ரேடிங் அப்படிம்பாங்க. அக்ரெசிவ் ட்ரேடிங். அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ் ஒரு சின்ன மார்ஜினை வச்சுக்கிட்டு அவர்களுடைய பணத்தை முழுவதும் பயன்படுத்தி அவர்கள் ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்டாப் லாஸ், ஒரு ப்ராஃபிட், இது கிடைக்கும் பொழுது வெளியில் வந்துட்டு மறுபடியும் அடுத்த பாயிண்ட்டுக்கு அவர்கள் என்டர் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. அக்ரெசிவாக பணம் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அக்ரெசிவ் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் தொடர்ந்து நீங்கள் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் ப்ராஃபிட் கிடைக்குதோ இல்லையோ அவர்களுடைய பணம் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கன்ஃபார்ம்டு பேட்டர்ன்ஸ் வந்தால் மட்டும் லிமிட்டடாக ரிஸ்க் எடுப்பாங்க. அதனால் அவர்கள் பணம் குறைந்த காலகட்டத்தில் வேகமாக மல்டிப்ளை ஆகாமல் சில டைமில் முடங்கிடும். இது கன்சர்வேட்டிவ் ட்ரேடிங். இந்த 5 வகையான ட்ரேடிங்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராபேக் இருக்கும். ட்ரேடர்ஸோட எமோஷன், அதுக்கப்புறம் என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட், கன்ஃபியூஷன், பயம், இதையெல்லாம் போக்குறதுக்கு நமக்கு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த ஸ்டாக்கை எப்போ வாங்குறது எப்போ விற்கிறது அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாத காரணம்தான். இண்டிகேட்டர்ஸ் நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. நானே சேனலில் நிறைய இண்டிகேட்டர்ஸ் போட்டிருக்கேன். இண்டிகேட்டர்ஸில் லேகிங் இண்டிகேட்டர், லீடிங் இண்டிகேட்டர் 2 வகைகள் இருக்குது. இண்டிகேட்டர்ஸை பயன்படுத்துறதன் மூலியமாக ஓரளவு நமக்கு தெளிவு கிடைக்கும். பட் இருந்தாலும் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது ப்ரைஸை பேஸ் பண்ணி வரையக்கூடிய அந்த லைன்ஸ் தான் இண்டிகேட்டர்ஸ். இன்னும் நம்ம அக்யூரேட்டாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 6வது வகையான ட்ரேடிங் இருக்குது. அதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங். பேசிக்ஸ்லேருந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறவர்கள் இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படியே ஸ்லோவாக கொஞ்சமாக அனுபவம் வர கடைசியில் அவர்கள் நிற்க வேண்டிய இடம் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங். ஒரு ஸ்டாக்கினுடைய ப்ரைஸ் தான் அதனுடைய ஏற்றத்தையும் இறக்கத்தையும் தீர்மானிக்கக்கூடியது. அதனால் அந்த ஸ்டாக்கினுடைய ப்ரைஸ் மூமெண்ட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த ஸ்டாக் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகும், எந்தெந்த இடத்துல இதை நம்ம பை பண்ணலாங்கிறத முன்கூட்டியே ஓரளவு டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிம்பாங்க. இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நாம் ஓரளவு எந்த இடத்துல ஒரு ஸ்டாக்கை வாங்குறது, எந்த இடத்துல விற்கிறது அப்படிங்கிறத ஈஸியாக கணிக்க முடியும். அதனால் நமக்கு ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸில் வின்னிங் சதவிகிதம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் ப்ராஃபிட் 10 ட்ரேடுக்கு 7 ட்ரேட் அளவுக்கு நம்மளால் வின் பண்ண முடியும். 10 ட்ரேடில் 5 ட்ரேடு நீங்கள் கரெக்டாக ரிஸ்க் ரிவார்ட் வச்சு வின் பண்ணிங்கனாவே நீங்கள் மிகப்பெரிய ட்ரேடர் அப்படின்னு மார்க்கெட் சொல்லுது.
வின்னிங் சதவிகிதத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் நாம் கற்றுக்கணும். இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து எப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறுறதுக்கு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எந்தெந்த இடத்துல நமக்கு வழிவகுக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 3 ஃபேக்டர்ஸ் தான் நீங்கள் சக்ஸஸாக ட்ரேட் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத தீர்மானிக்க போகிறது. அதை வந்து PVTம்பாங்க. Pனா ப்ரைஸ், Vனா வேல்யூ, Tனா டைமிங். அதாவது எந்த இடத்துல ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறீங்க, அது என்ட்ரி பாயிண்ட்டு, எந்த இடத்துல அதை விற்றுட்டு வெளியில் வர்றீங்க, லாபத்துக்கோ நஷ்டத்துக்கோ எந்த இடத்துல அதுலேருந்து வெளியில் வர போகிறீங்க, அது வந்து எக்ஸிட் லெவல். இது வந்து நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியணும். இந்த ஸ்டாக்கை நான் வாங்குறேன் அப்படின்னா அடுத்து எந்த இடத்துல நான் விற்பேன், ஸ்டாப் லாஸ் வந்தால் எங்கே வெளியில் வருவேங்கிறது கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ப்ரைஸ் அப்படிம்பாங்க. ரெண்டாவது வேல்யூ. ஒரு ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம், அதுதான் வேல்யூ. நீங்கள் வந்து லாஸ் பண்ணாலும் சரி இல்லை கெயின் பண்ணாலும் சரி, அந்த ட்ரேடில் உங்களுக்கு கிடைச்ச மணி வேல்யூ எவ்வளவு, அது வந்து வேல்யூ. நம்ம ட்ரேடிங் வந்து நிறைய பணத்தை செலவு பண்ணுறோம், நிறைய நேரத்தை செலவு பண்ணுறோம். கடைசியாக அதோட அவுட்புட் வந்து நமக்கு லாபகரமானதாக இருக்கணும். அதுதான் வந்து வேல்யூபிள் ட்ரேடிங் சொல்லுவாங்க. கடைசியாக டைம். எவ்வளவு குயிக்காக நம்ம பணத்தை வந்து டபுள் பண்ணுறோம், எவ்வளவு குயிக்காக நம்ம பணத்தை வந்து பெருக்கிறோம் அப்படிங்கிறது. சரியான நேரத்தில் நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் என்டர் ஆகாமல் இது நல்ல ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு தப்பான ஒரு இடத்துல என்டர் ஆனோன்னா ரொம்ப நாள் வச்சிருக்க வேண்டியது இருக்கும். அந்த டைமில் பணம் நமக்கு லாக் ஆகிடும். அந்த டைமை நம்ம பயன்படுத்தி இன்னும் நம்ம எஃபெக்டிவாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாக்டாக டைமிங் த மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. சரியான நேரத்தில் நம்ம ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணி அதுலேருந்து வெளியில் வர தெரியணும். அதுதான் அந்த ஹவு லாங், ப்ரைஸ், வேல்யூ, டைம், இதை 3ஐயும் நம்ம சரியான விதத்தில் வந்து கையாண்டோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக சுலபமாக நம்மளால் மாற முடியும். இப்போது ட்ரேடர் வந்து நம்ம ட்ரேட் பண்ணும்பொழுது இண்டிகேட்டர்ஸை வைக்கிறோம், இல்லை ஒன்றுமே தெரியாமல் ரேண்டம் ட்ரேட்ஸ் பண்ணுறோம். நாட்கள் ஆக ஆக புதுசாக வர்றவர்களுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் நாட்கள் ஆக ஆக நம்ம முதலீட்டை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே போவோம். அந்த டைமில் என்ன ஆகிடும், ட்ரேடிங்கே ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்காக மாறிவிடும். நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் நிறைய வந்து ட்ரேட் பண்ண பணத்தை அதிகமாக உள்ளே கொண்டு வர ஒரே நாளில் வந்து நிறைய லாஸ் எல்லாம் வர்ற மாதிரி ஆகி போயிடும். ரிஸ்க் அதிகமாகிடும். ரெண்டாவது ஸ்ட்ரெஸ்ஸு. ட்ரேடு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலைக்கு போய்கிட்டு ட்ரேடு வச்சுக்கிட்டு இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு ரிஸ்கி ட்ரேடாக மாறிடும். மன உளைச்சலுக்கு நம்ம தேவையில்லாமல் ஆளாகிற மாதிரி ஆகிடும். பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா மொபைல் எடுத்து வேல்யூ பார்த்துட்டு இருப்பாங்க. இது ப்ராஃபிட்டில் இருக்கா, லாஸில் இருக்கா, ப்ராஃபிட்டில் இருக்கா, லாஸில் இருக்கான்னு சொல்லிட்டு இது வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் அப்படிம்பாங்க. நம்ம நிம்மதியாக சம்பாதிச்சுட்டு இருந்ததை விட்டுட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ், பயம், திக்கு நடிச்சுக்கிட்டே இருக்கும். இதன் மூலிமா பிபி, சுகர் இல்லாதவர்களுக்கு கூட வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது. அடுத்தது ஹையர் ப்ராஃபிட். நம்ம வந்து ட்ரேட் பண்ணும்பொழுது நம்மளுடைய லாபத்தினுடைய சதவிகிதத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நம்ம கற்றுக்கணும். இப்போது இந்த 3 கலந்து நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ட்ரேடிங் நம்மளுடைய ஃபுல் டைம் ஜாபாக மாறுறது இல்லாமல் நம்ம ரொம்ப லைக் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். இது 3க்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங் வகை தான் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் அப்படின்றது என்னென்னா, நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனால் அதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்னு தெரியாது. கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வந்து ஏற்கனவே நான் வீடியோ பண்ணியிருக்கேன். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங். அது இல்லாமல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வரைய தெரியும். டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன்னா நமக்கு செய்ய தெரியும். ஏற்கனவே நிறைய வீடியோஸில் தான் பண்ணுறேன். டெய்லி வீடியோவில் நிஃப்டியை ஓப்பன் பண்ண உடனே நான் அதை தான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுவேன். இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கினுடைய ஆரம்பம். அதில் இன்னும் நிறைய நுணுக்கங்களை கற்றுக்க இன்னும் ப்ரைஸ் ஆக்ஷனில் அட்வான்ஸான டெக்னிக்ஸ் எல்லாம் நம்மளால் பயன்படுத்த முடியும். இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன், ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுது, ஆக்ஷனில் குதிக்குது. அதாவது ட்ரேடிங் வந்து பண்ணும் பொழுது இண்டிகேட்டர் அது இதெல்லாம் பார்க்காம நம்ம என்ன பண்ணலாம், ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுது, ஒரு கேண்டிலுமே எதை குறிக்குது அப்படின்னா ப்ரைஸை தான் குறிக்குது. அப்போ கேண்டிலோட மூவ்மெண்ட், கேண்டிலோட சைஸ் எப்படி இருக்குன்றத உற்று நோக்கி கவனித்து அடுத்தடுத்த கேண்டில்ஸ், இதற்கு முந்தைய விழுந்த கேண்டில்ஸினுடைய ஒரு பேட்டர்னை பார்த்து ட்ரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்பாங்க. கேண்டில் வந்து நல்லா ஸ்டடி பண்ண கற்றுக்கிட்டு கேண்டில் ஒரு கேண்டிலுக்கும் மீனிங் தெரிஞ்சு நீங்கள் அதை புரிய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன். கேண்டில் தான் ப்ரைஸு. அப்போது இந்த கேண்டிலினுடைய சைஸ், கேண்டிலினுடைய மூவ்மெண்ட் இதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும். ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வந்து இந்த கேண்டில் பேட்டர்ன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே இருந்த கேண்டில்ஸினுடைய அமைப்பு மற்றும் கேண்டில்ஸினுடைய லெவல்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஃபியூச்சரில் இது எந்தெந்த இடத்துல எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத ஓரளவு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். அதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் அப்படிம்பாங்க.
ஃபண்டமெண்டல் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கில் இறங்குறவர்கள் யாருமே ஃபண்டமெண்டல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஸ்டாக்கை பார்க்க மாட்டாங்க. ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் நீண்ட கால முதலீடு, ரொம்ப நாளாக நான் ஒரு ஸ்டாக்கை வச்சிருக்க போகிறேன் அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் கட்டாயம் பண்ணணும். ஒரு ஷார்ட் டேர்ம், ஒரு ஸ்விங் ட்ரேடிங், இல்லை ஒரு மொமெண்டம் ட்ரேடிங், இந்த மாதிரி பணத்தை வேகமாக பெருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சார்ட் பேட்டர்ன்ஸை வச்சு என்ட்ரி எக்ஸிட் சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா சீக்கிரமாக பணத்தை வந்து மல்டிப்ளை பண்ண முடியும். ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் இறங்குறவங்க ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பற்றி கண்டிப்பாக படிக்கணும். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பற்றி வீடியோ நான் ஏற்கனவே தெளிவாக பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அதோட லிங்க் போடுறேன். கண்டிப்பாக கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை எல்லாரும் கற்றுக்குங்க. ஒரு கேண்டிலுக்கும் என்ன மீனிங்னு தெரிஞ்சுக்குங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக புரிய ஆரம்பிக்கும். இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடாலஜி, இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து 3 ஸ்டெப் இருக்குது. பேசிக்காக புதுசாக வர்றவர்களுக்கு 3 ஸ்டெப் இருக்குது. இப்போ நான் இங்கே ஒரு ஐசிஐசிஐ பேங்கினுடைய சார்ட்டை இங்கே போட்டிருக்கேன். அதாவது நீங்கள் ஒரு 6 மாதமோ இல்லை ஒரு வருஷமோ நீங்களே ஒரு டைம் ஃப்ரேமுக்கு ஒரு சார்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இது வந்து டெய்லி சார்ட், ஒரு கேண்டலும் ஒரு டேவை குறிக்குது. இது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா போன பிப்ரவரி மாதத்தில் இருந்து எடுத்திருக்கேன் ஒரு லெவல். ஏன்னா பின்னாடி போக போக லெவல்ஸ் வந்து மேலே கீழே அதிகமாகிட்டே போகும். நான் வந்து ஒரு 1.5 வருஷத்தினுடைய கிராஃபை வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன் சார்ட்டை. அதில் லோயஸ்ட் லெவல் எது அப்படிங்கிறது வந்து டிமாண்ட், கீழே வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். ஹையஸ்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து சப்ளை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடில் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சார்ட், அந்த ஸ்டாக்கினுடைய 1 வருடத்தின் சார்ட்டோ இல்லை 6 மாதமோ இல்லை 2 வருடமோ நீங்கள் எடுத்துகிட்டு அதனுடைய அதிகபட்ச மதிப்பு, அதனுடைய குறைந்தபட்ச மதிப்பு, இதை ரெண்டையும் முதல்ல லைன் போட்டு ட்ரா பண்ணிடணும். இதுதான் இந்த ஸ்டாக்கினுடைய மேஜர் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். ஃபஸ்ட்டு சார்ட்டில் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோனை நம்ம வரைஞ்சிடணும். அதற்கப்புறம் இந்த 2 லைனுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து கீழே போகும், மேலே வரும், கீழே போகும், மேலே வரும். ஒரு குட்டி குட்டி பீக்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். சின்னதாக வந்து ஒரு ஹை லோ இந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தற்காலிகமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு சொல்லுவாங்க. சப்போர்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கேண்டில் கீழே வந்துக்கிட்டே இருக்கு, அப்புறம் ஒரு ரிவர்ஸில் எடுக்க ஆரம்பிக்குதுன்னா இந்த லோயஸ்ட் பாயிண்ட் தான் சப்போர்ட் அப்படிம்பாங்க. ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அதிகபட்சமான மதிப்பை போயிட்டு மறுபடியும் கீழே வர ஆரம்பிக்கும் பொழுது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறி மாறி நமக்கு வந்து கேண்டில்ஸ் வந்து நாட்கள் ஆக விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ளை டிமாண்ட் வரைஞ்சதுக்கப்புறம் ஒரு கேண்டில் மூமெண்ட்லேயுமே எங்கேயாவது ஒரு பீக் வருதா, அதாவது மேலே கட் பண்ணுதா இல்லை கீழே வந்துட்டு ஒரு ரிவர்ஸில் எடுக்குதா அப்படிங்கிறத அங்கங்கே நம்ம இங்கே குட்டி குட்டியாக வந்து லைன் போட்ட மாதிரி ட்ரா பண்ணி பார்த்துக்கணும். இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து மினிமம் ஒரு 2 இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ஸ்டாக் இப்படி கீழே இறங்கிக்கிட்டே வருது, எனக்கு இங்கே ஒரு லைன் வந்துடுச்சு. அதற்கப்புறம் ஒரு மேலே ஏறிட்டு மறுபடியும் ஒரு ரிவர்சல், அதனால் இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். இது வந்து ரெசிஸ்டன்ஸ், கீழே இறங்குறது, இது வந்து சப்போர்ட். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேண்டில் இங்கே கீழே வந்துட்டு மறுபடியும் ஒரு ரிவர்சல் எடுக்குது, இது வந்து ஒரு சப்போர்ட். இது சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, மறுபடியும் இந்த இடத்துல வந்து ஒரு பீக் வருது, இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2. அப்போ 2 சப்போர்ட் 2 ரெசிஸ்டன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா அதற்கப்புறம் நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரைய ஆரம்பிக்கலாம். இந்த 2 லெவல் 2 பீக்ஸை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்படி வந்து ஒரு லைனை ட்ரா பண்ணி பார்க்கலாம். 2 சப்போர்ட், அதாவது ஸ்டாக் வந்து இப்போ கீழ் நோக்கி போக ஆரம்பிக்குது அப்படிங்கிறத இந்த 2 ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுறதன் மூலயமா நம்ம சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். அதுதான் ட்ரெண்ட் அனலைசிஸ். அப்போது ஏற்கனவே ஒரு அப் ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட் வந்து இந்த ஐசிஐசிஐ பேங்கினுடைய ஸ்டாக் வந்து இப்போ நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகுது, கீழே டவுன் ட்ரெண்டில் மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்போது இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை வச்சுக்கிட்டு நான் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போது இந்த ஸ்டாக் வந்து கீழே டவுன் ட்ரெண்டில் போக ஆரம்பிக்குது. அப்போது இந்த மாதிரி நான் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறதன் மூலயமா எனக்கு ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும் பொழுது நான் என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிறத நான் சுலபமாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதன் மூலயமா கேண்டில்ஸ் அதை ஃபாலோ பண்ணி போகாமல் இந்த லைனுக்கு வெளியில் கேண்டில் வர ஆரம்பிக்கும் பொழுது அதை பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நாம் என்டர் ஆக ஆரம்பிக்கணும். இல்லை ஏற்கனவே ஒரு ஸ்டாக்கை நீங்கள் தெரியாதனமாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் விட்டு வெளியில் வரும்பொழுது ப்ராஃபிட் புக் பண்ணுறதோ இல்லை லாஸை புக் பண்ணுறதோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு டெசிஷனை வந்து சுலபமாக எடுக்கலாம். அதுதான் ப்ரெடிக்டிங் த பிரேக் அவுட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சில டைமில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து மேலே போய்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வந்து மேல் நோக்கி போகும். இப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலும் சப்போர்ட் லெவலும் கீழ் நோக்கி போகிறதால ட்ரெண்ட் லைன் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. சில டைமில் சமமாக இருக்கும், ரொம்ப மேலேயும் போகாமல் ரொம்ப கீழேயும் வராமல் இப்படி ஒரு ரேஞ்சாகவே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். இது வந்து ரேஞ்ச் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போது இது வந்து இந்த மேலே வந்து பிரேக் அவுட் நடக்கும் பொழுதோ இல்லை கீழே பிரேக் அவுட் நடக்கும் பொழுதோ நம்ம வந்து
ட்ரேடிங்கில் என்ட்ராக ஆரம்பிக்கணும். இல்லை இந்த ரிவர்சல் இது 2-3 தடவை இப்படியே ரிப்பீட் பண்ணதுன்னா இந்த லெவலை கட் பண்ணி மறுபடி புதுசாக ஒரு கேண்டில் இங்கே மேலே வர ஆரம்பிக்கும் போது இங்கே என்ட்ரி ஆகிக்கணும், இந்த இடத்த டச் பண்ணும்போது எக்ஸிட் ஆகிக்கணும். இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து இந்த ஷேரை வந்து கரெக்டாக இங்கே கீழே வரும்பொழுது வாங்குறதும் மேலே வரும்பொழுது விற்கிறதும் இந்த மாதிரி டெசிஷன்ஸை நம்மளால் சுலபமாக நம்ம வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மூலமா எடுக்க முடியும். ட்ரேட் லெவல்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த லைன்ஸ் வரைய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து சுலபமாக பண்ண முடியும். இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே பயன்படுத்தாமல் இந்த மாதிரி லைன்ஸ் மட்டும் ட்ரா பண்ணி நம்ம சுலபமாக ட்ரேட் பண்ணலாம். இன்னும் கன்ஃபர்மேஷன் வரும்பொழுது தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இண்டிகேட்டர்ஸையும் சேர்த்து பயன்படுத்த ஆரம்பிப்போம். ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் இண்டிகேட்டர் ரெண்டையும் கலக்கும் பொழுது சக்ஸஸ் ரேஷியோ உங்களுக்கு அதிகபட்சமாக வர ஆரம்பிக்கும். அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கில் வந்து சார்ட் டைமிங்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த லாங் டேர்ம், மீடியம் டேர்ம், ஷார்ட் டேர்ம் இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க நார்மலாக அவர்கள் சார்ட்டை வந்து ஒரு டெய்லி சார்ட் பேட்டர்னுக்கு மாற்றிக்கணும். 1 டே சார்ட் ஒரு கேண்டலும் 1 டேக்கு ஈக்குவல் அந்த டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ஷேர் எடுத்து எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ணலாம், ரிலையன்ஸோட ஷேர் எடுத்துக்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரிலையன்ஸோட ஷேரை வந்து நம்ம சார்ட் பேட்டர்ன் வந்து பெருசு பண்ணிக்கலாம். இப்போ ரிலையன்ஸோட சார்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 1Dன்னு இருக்குது. இது வந்து டெய்லி சார்ட். ஒரு கேண்டிலும் வந்து 1 டேவை குறிக்குது. அதே மாதிரி இதில் நீங்கள் டைம் ஃப்ரேம் எது வேணாலும் மாற்றிக்கலாம். 1 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் தகுந்த மாதிரி. பட் ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம்க்கெல்லாம் டெய்லி சார்ட் வைக்கிறது வந்து பரவாயில்லை. இல்லை ஓவராலாக ட்ரெண்டு பார்க்கணுன்னா மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சார்ட் ஷேர் வந்து ஓவராலாக வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி வீக்லி பேட்டர்னில் வச்சாலும் இப்போ சைடு வேஸில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம், ஆக்கலாம். இப்போது முதல்ல நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்னென்னா டிமாண்ட் ஜோனும் சப்ளை ஜோனும் எடுத்துக்கணும். அதாவது உங்கள் சார்ட் பேட்டர்னில் நீங்கள் ஒரு 1 இயர் 1.5 வருஷம் அந்த மாதிரி ஒரு சார்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டு லோயஸ்ட் பாயிண்ட்டும் மார்க் பண்ணிக்கணும். கீழே இருக்கிற லோயஸ்ட் பாயிண்ட் வந்து டிமாண்ட். இந்த இடத்த வந்து கேண்டில் டச் பண்ணிச்சுன்னா அடுத்தது ஒரு பையிங் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மேலே இருக்கக்கூடியது வந்து பீக் பாயிண்ட் வந்து சப்ளை. இந்த இடத்துல வந்து ஸ்டாக் ப்ரைஸ் மூவ் ஆச்சுன்னா அந்த இடத்துல ஒரு செல்லிங் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதையும் பிரேக் அவுட் பண்ணி போச்சுன்னா மார்க்கெட் இன்னும் அப் ட்ரெண்ட் போகுதுன்னு அர்த்தம். ஷேர் வந்து இன்னும் அப் ட்ரெண்டுக்கு போகுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம், இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஷேரை வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறதா வச்சுக்கலாம். இந்த சப்ளை ஜோனை வந்து இப்போது டச் பண்ணிட்டோம். இதற்கப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி டீல் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கேண்டில்ஸை கொஞ்சம் நான் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டாப் லெவலில் இருக்கிறதால இப்போ அடுத்து நம்ம மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ரீசெண்ட் முன்னாடி லெவலில் இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கணும். இப்போ ரீசெண்ட் லெவலில் இருக்கிறத நான் ரெட் கலரில் போடுறேன். இப்போது இந்த ரீசெண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸாக பாருங்கள், இந்த இடம் நிறைய தடவை வந்து அதை பிரேக் பண்ண முடியாமல் ட்ரை பண்ணியிருக்கு. இந்த லெவலில் ஒரு முக்கியமான லெவலாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. பட் இருந்தாலும் இது ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இந்த புள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது அதிக பாயிண்ட்ஸ் இருக்கணும். சும்மா ஒரு 30 ரூபா 40 ரூபா அப்படி இருந்தால் நம்ம வந்து அதை மார்க் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஒரே கேண்டிலே அந்த லெவலை பிரேக் பண்ணிடும். இப்போது அதற்கு கீழே முக்கியமான லெவல்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு யூ-டர்ன் போட்டிருக்கு. அதனால் இந்த இடத்த வந்து ஒரு லெவலாக மார்க் பண்ணிக்கலாம். அதற்கு கீழே அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பீக் இருக்குது, இதை மார்க் பண்ணலாம். இல்லை இங்கே லோ பாயிண்ட். இப்போதைக்கு நம்ம இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணலான்னு இந்த இடத்துல பாருங்கள், 2 தடவை அதே இடத்துல வந்து இந்த ஷேர் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதனால் இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன், அதற்கு பின்னோக்கி ஒரு 3 லைன்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது வந்து ஒரு நாளும் நம்ம இந்த ஷேரை வந்து வாட்ச் பண்ணுறதா நம்ம வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் அதே இடத்துல ட்ராவல் ஆகிட்டு இருக்கு கேண்டில். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலில் வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபெயிலியர் ஆகி மேலே போகுது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அப்படியே சைட் வேஸில் மூவ் ஆகுது. இப்போ பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகுது. இன்னும் கொஞ்சம் சார்ட்டை பெருசு பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பார்க்கலாம், அப்படியே மூவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த இடத்துல பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது, மறுபடியும் கீழே வருது. மறுபடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டாப் லெவல் இருக்குது இல்லைங்களா, டாப் லெவல் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கோம். இப்போ இங்கேருந்து மூவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ மூவ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்த வந்து டெஸ்ட் பண்ணுது, ஆனால் அது பிரேக் பண்ண முடியல. அதற்கப்புறம் மறுபடியும் பாருங்கள் பிரேக் ஆகிட்டு இப்போ கீழே வருது. இப்போ பிரேக் ஆகிட்டு கீழே வந்தால் அடுத்த ப்ரைஸ் ஆக்ஷனில் எங்கே போகலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த 1843 இந்த ரெட் லைன் தான் அடுத்த சப்போர்ட் லைன். இது வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் ட்ரேடிங் எங்கே எடுக்கணுன்றதை எப்படி டிசைட் பண்ணுறதுன்னா, இப்போ ஒன்றா நான் இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு க்ரீன் கேண்டில் இந்த இடத்துல வந்தால் இது வரைக்கும் டார்கெட் வச்சு நம்ம ஒரு சின்ன ட்ரேட் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ நெகட்டிவ் ட்ரெண்டில் போகிறதால இந்த லைனை டச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த கேண்டில் இப்படி மேல் நோக்கி போச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த இடத்துல ஒரு பை பண்ணிவிட்டு
அடுத்தது வந்து இந்த மறுபடியும் இந்த சப்போர்ட் லெவல் வந்து கீழே வந்ததால் இப்போ இது ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். இந்த இடத்துல மறுபடியும் செல் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு ஐடியா பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் அடுத்து நான் ட்ரேட் பண்ணுற பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயே தெரிஞ்சிருச்சு. ஒன்றா பிரேக் பண்ணி மேலே போனால் நான் இந்த இடத்துல பை பண்ணுவேன், டார்கெட் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த சப்ளை லெவல். இல்லை பிரேக் ஆகி கீழே போச்சு அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவலில் கட் பண்ணி திருப்பி ரிவர்ஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அப்போ மேலே பவுன்ஸ் பேக் ஆகும்போது பை பண்ணுவேன். செல் பண்ணுற இடம் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெட் கலர் லைன். இப்போ இதுதான் வந்து நம்ம ட்ரேட் பிளானு. பார்க்கலாம் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கேண்டில் நகர்த்தி பார்க்கலாம். இப்போ அப்படியே பார்க்கலாம் பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல வந்து பீட் ஆகிட்டு இப்போ பவுன்ஸ் பேக் ஆகுது பாருங்கள். ஒரு க்ரீன் கேண்டில் கரெக்டாக அந்த சப்போர்ட் லெவலில் டச் பண்ணிவிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து ஒரு பை வைக்கிறேன். இந்த கேண்டில் இன்றைக்கி அதாவது இந்த பிரேக் ஆகிற கேண்டிலுக்கு மேலே ஓப்பன் ஆனதால் இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு பை வைக்கிறேன். இந்த இடத்துல இந்த கேண்டிலில் வந்து நான் பை பண்ணிட்டேன். இப்போ செல் வந்து எங்கே சொல்லியிருக்கேன், இந்த பாயிண்ட் வந்தால் நம்ம செல் பண்ணிக்கலாம். பார்க்கலாம் எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். ப்ரைஸ் ஆக்ஷனில் உள்ள என்டர் ஆயாச்சு. ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு நம்ம பை பண்ணுறோம். இப்போ அப்படியே சைடு வேஸில் மூவ் ஆகுது, சைடு வேஸில் மூவ் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக. மறுபடியும் இந்த சப்போர்ட் லெவலில் டச் பண்ணி கீழே போனதுன்னா ஸ்டாப் லாஸும் புக் பண்ணலாம், இல்லை மறுபடியும் இன்னொரு ஆவரேஜும் பண்ணலாம். எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். சைடு வேஸில் மூவ் ஆகுது பாருங்கள், எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது. மறுபடியும் அதே இடத்துல வந்து இந்த பீக் பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வருது. மறுபடியும் இந்த பாயிண்ட்டை டச் பண்ணி அங்கேருந்து மறுபடியும் சப்போர்ட் எடுக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இப்போது நம்ம இந்த இடத்துல வந்து பை பண்ணதை வந்து இந்த இடத்துல கரெக்டாக நம்ம வந்து இந்த லெவல் வந்ததால் இந்த செல் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். இதுதான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங். இப்போ நான் 2 லைன் வரைஞ்சிட்டேன் முன்னாடியே, டெய்லி அதை வாட்ச் பண்ணுறேன். இது வந்து என்னோட என்ட்ரி லெவல். இப்போ கேண்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து என்னோட பை என்ட்ரி லெவல், இந்த கேண்டில் வந்து என்னோட செல் லெவல். அப்போது எவ்வளோ எனக்கு ப்ராஃபிட் கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இது 1949, இது 2177. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100-230 ரூபா கிட்ட வந்து ப்ராஃபிட்டில் வந்து நம்ம வெளியில் வரோம் ஒரு ஸ்டாக்குக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம லைன்ஸை ட்ரா பண்ணுறதன் மூலிமா முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ அடுத்த ட்ரேடு வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம செல் அடித்தாச்சு, மறுபடியும் இதில் அடுத்த ட்ரேடு எப்போ வைக்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதாவது இப்போது இந்த லெவலை கட் பண்ணி கேண்டில் வந்து மேலே விழுந்தது அப்படின்னா மறுபடியும் இந்த இடத்துல ஒரு பை வைக்கலாம். இது வந்து என்னுடைய டார்கெட் செல் லெவல், இங்கே வந்து செல் லெவல். இல்லைன்னா கீழே மறுபடியும் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிற மாதிரி நம்ம மறுபடியும் வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணுறது. இப்போ இது அப்படியே மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மறுபடியும் பாருங்கள் கீழே வருது ஸ்டாக்கு, மறுபடியும் கீழே வருது. இந்த இடத்துல டச் பண்ணிடுச்சிங்களா, மறுபடியும் நம்ம பழைய லெவலே பாருங்கள் டச் பண்ணுது. மறுபடியும் பாருங்கள் ஒரு பழைய லெவலில் டச் பண்ணிவிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் ஆகுது. கீழே வரைக்கும் வரணுன்ற அவசியம் கிடையாது. இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதால மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு பை வைக்கலாம். இந்த கேண்டிலில் போயிட்டு மறுபடியும் ஒரு பை பண்ணலாம். இந்த இடத்துல மறுபடியும் ஒரு பை பண்ணலாம். செல் லெவல் தான் நம்ம இங்கே ஆல்ரெடி இங்கே மார்க் பண்ணிட்டோம். இப்போது ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் மறுபடியும் இந்த இடத்துல இன்னொரு தடவை வந்து அதே இடத்துல எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. இது செல்லிங் லெவல், மறுபடியும் இது வந்து செல். அப்போது 2 தடவை இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் இங்கே ஒரு தடவை என்டர் ஆனோம் பை, இங்கே வந்து செல் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம் எக்ஸிட்டு. மறுபடியும் ப்ரைஸ் ஆக்ஷனில் இதே இடத்துல எனக்கு ரிவர்சல் கிடச்சிது. மறுபடியும் வந்து செகண்ட் டைம் இந்த இடத்துல பை வச்சோம், மறுபடியும் செகண்ட் டைம் இதே இடத்துல வந்து செல் நடந்தது. இப்போ இந்த மாதிரி இன்கேஸ் இது பிரேக் அவுட் ஆகி மேலே போனது அப்படின்னா அடுத்த ட்ரேடிங் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இந்த பிரேக் பண்ணி மேலே போக ட்ரை பண்ணுது, ஆனால் மறுபடியும் பாருங்கள் அந்த லைனை கட் பண்ணி கீழே வருது. இப்போ பிரேக் பண்ணி ட்ரை பண்ணியிருந்தாலும் இப்போ வெயிட் பண்ணணும், இன்னும் நமக்கு தெரியல. ஏன்னா அடுத்த ஸ்டாப் லாஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் இது கீழே வந்ததுன்னா இந்த ஸ்டாப் லாஸ் புக் பண்ணலாம். இல்லைன்னா லாங் டேர்முக்கு இருக்கிறவங்க இந்த ஸ்டாக் வந்து இப்போ கீழே இன்னும் இறங்கி இப்போ தெரியாதனமாக மேலே என்டர் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்போ வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சின்னு சொல்லி இங்கே எங்கேயாவது நம்ம வந்து ஒரு பை வச்சுருந்தோம் அப்படின்னா அடுத்த டார்கெட் செல் லெவல் எங்கன்னா மேலே பாருங்கள் இந்த லெவல் தான் அடுத்த நமக்கு செல்லிங் லெவல். அதாவது இந்த சப்ளை ஜோன் தான் வந்து செல் லெவல். ஸ்டாப் லாஸ் புக் பண்ணக்கூடிய லெவலோ இல்லை மீடியம் டேர்ம் லாங் டேர்ம்னா நம்ம ஆவரேஜ் கூட பண்ணிக்கலாம், இன்ட்ராடே நம்ம பண்ண கிடையாது. அதனால் அடுத்து வந்து ஒரு ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் என்ன பண்ணணும், இப்போ இந்த இடத்துல நம்ம பையில் என்ட்ரா இருக்கிறதால அதற்கு கீழே இருக்கக்கூடிய இந்த லைனை மறுபடி இந்த கேண்டில் இப்படி டச் பண்ணிவிட்டு, அதாவது இந்த கேண்டில்ஸ் இப்படியே கீழே வந்து டச் பண்ணிவிட்டு இப்படி ரிவர்சல் ஆக ஆரம்பித்தது அப்படின்னா இந்த இடத்துல வந்து மறுபடியும் நம்ம ஆவரேஜ் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை எனக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வெளியில் வரணும்னா இந்த லைனையும் பிரேக் பண்ணி கேண்டில் இங்கே கீழே போனது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் புக் பண்ணிவிட்டு இந்த ட்ரேட்லேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். இதுதான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்குடைய பேசிக். அதாவது கேண்டில் ஸ்டிக்கோட பேட்டர்னை வச்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறது. ரெண்டாவது ஓவரால் ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ட்ரெண்ட் லைனே இதில் நம்ம ட்ரா பண்ணல. இந்த இடத்துல ஏன் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணலைன்னா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சைடு வேஸ்லேயே போயிட்டுருக்கு, அப் அண்ட் டவுன் ரேஞ்ச் பவுண்டடாக போயிட்டுருக்கு. இப்போ சில டைமில் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ட்ரையாங்குலர் பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஐசிஐசிஐ பேங்க் எடுத்துக்கலாம், ஐசிஐசிஐ பேங்க்கோட சார்ட் பேட்டர்ன் எடுத்துக்கலாம். இப்போ
இப்போ இதில் வந்து அப் அண்ட் டவுன் ஒரே ரேஞ்சில் இருந்ததால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ஒரே ஈவனாக இருந்தது. அதனால் வந்து ஒரு தடவை ரிவர்ஸில் எடுக்கும்போது என்ட்ரி ஆனோம். இதுவே சில ஸ்டாக்லலாம் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்லலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதற்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் வந்து ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். சின்னதாக ட்ராப் பண்ணி காட்டுறேன். இங்கே ஒரு கலர் மாற்றிக்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன சப்போர்ட்டு, சாரி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லெவல் ஃபார்ம் ஆகுது குட்டியாக, இங்கே ஒரு லெவல் ஃபார்ம் ஆகுது, மறுபடியும் இங்கே ஒரு லெவல் ஃபார்ம் ஆகுது, இங்கே ஒரு லெவல் ஃபார்ம் ஆகுது. அதாவது ஒரே ஈவனாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இந்த டாப் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கீழாக்க போயிட்டுருக்கு. அப்போ இந்த மாதிரி போகும்போது நம்ம என்ன பண்ணணும், ஒரு 2 இப்போ இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட், 3 பாயிண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ இதில் என்ன பண்ணலாம், ஒரு ட்ரெண்ட் லைனை முன்கூட்டியே ட்ரா பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 2 சப்போர்ட் இந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கேண்டில் எப்போ மேலே போகுதோ அந்த டைமில் வந்து நம்ம என்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இது வந்து ட்ரெண்ட் லைன் வரைகிறது கரெக்டாக வரைஞ்சிடலாம். பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக இந்த லோ இந்த எல்லா லோவையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம், இங்கே எல்லா ஹை பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போது எந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைனில் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வருதோ அந்த இடத்துல பை வைக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்து கேண்டில் மேலே வர ஆரம்பிக்குது. அப்போ இது வந்து பை ஜோன். இப்போ இந்த இடத்துல பை ஜோன் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த டார்கெட் பாருங்கள், ஆல்ரெடி இங்கே லைனை போட்டிருக்கோம். இந்த இடத்துல இது வந்து டார்கெட் லெவல், இது ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துடுச்சு. இந்த இடத்துல கூட புக் பண்ணலாம், இல்லைனா வெயிட் பண்ணலாம். ஸ்டாக் வந்து இப்போ மேலே போயிட்டு கீழே வந்துட்டு அடுத்தது இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் ட்ரெண்ட் லைன்ஸு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் வரைகிறதன் மூலியமாக ஈஸியாக அடுத்த லெவல்ஸ் என்னங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கினுடைய ஒரு சிறப்பு அம்சம். இப்போது லாங் டேர்முக்கும் மீடியம் டேர்முக்கும் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து பிரேக் அவுட் லெவலில் ட்ரேட் எடுக்கலாம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணும்போது ட்ரேட் எடுக்கலாம், இல்லை ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணும்போது ட்ரேட் எடுக்கலாம். முக்கியமாக ரிவர்சல் பேட்டர்ன், ஒரு சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் வரைஞ்சிட்டிங்கன்னா ஸ்டாக் மேலே போயிட்டு கீழே வந்துட்டு மறுபடியும் மூவ் ஆக ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரிவர்சல் பேட்டர்ன்றாங்க. இந்த மாதிரி 1 2வது தடவை அதே இடத்துலையே அந்த ஸ்டாக் வந்து ரிவர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சது அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ ரொம்ப அதிகம். அதே மாதிரி இதை பிரேக் அவுட் பண்ணுது, ஃபஸ்ட்டு டைம் இங்கே முடிஞ்சிருச்சு, 2வது டைம் அட்டம்ப்டில் வந்து இது பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இதுவும் இன்னும் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ரிவர்சல் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துலலாம் நமக்கு சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். 2வது முறை ஒரே பாயிண்ட்டை 2வது தடவை டச் பண்ணும்பொழுது ட்ரேட் எடுக்கும் பொழுது சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க அவங்க சார்ட் எதில் வச்சுக்கணும்னா 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், இந்த 3 டைம் ஃப்ரேமில் எதை வேணாலும் செட் பண்ணி வரையலாம். இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன லெவலை செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோனில் இன்ட்ராடேல வரைய முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவர்கள் வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹையும் ப்ரீவியஸ் டேவோட லோவும் நான் நிறைய தடவை உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருப்பேன். ஒரு மார்க்கெட் அப்டேட் வீடியோலையும் நிஃப்டி 50 சார்ட் எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றின உடனே முதல் வேலையாக நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை பாயிண்ட் அண்ட் லோ பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ 24ஆம் தேதியினுடைய லோ பாயிண்ட்டு, 24ஆம் தேதியினுடைய ஹை பாயிண்ட்டை மார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு இந்த 2 லைன் தான் முக்கியமான லைன். பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆகும்பொழுது இந்த இடத்துல ஓப்பன் ஆனது, அதற்கப்புறம் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்தது, அதற்கப்புறம் மறுபடியும் அதே லெவலில் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் பாருங்கள் மேலே போயிருக்கு. இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். அதே மாதிரி ஓப்பனிங் கேண்டில் 5 மினிட்ஸ் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேண்டிலோ, இந்த கேண்டில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேண்டில், அதனுடைய ஹை பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். அதை பிரேக் அவுட் பண்ணும்பொழுது நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கனாலும் நிறைய சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சார்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டைம் காரணமாக இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். டெய்லி வீடியோவில் நான் இந்த 5 மினிட்ஸு சார்ட் ஓப்பன் பண்ணி பிரேக் அவுட் காட்டுறேன், அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே போதும். அதே மாதிரி ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ இன்னொரு தனி வீடியோவில் நான் சொல்கிறேன் எப்படி ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ செக் பண்ணுறதுன்ட்டு. அதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட் அதிகமாகவும் லாஸ் கம்மியாகவும் நம்ம ட்ரேடிங்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா முக்கியமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தான் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்க்கு முதுகெலும்பு. கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தெரிந்து கொள்ளுங்கள்ட்டு பிளேலிஸ்ட்டில் ஒரு வீடியோ இருக்குது. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்காக கொடுக்குறேன். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை முழுசாக படிச்சுக்கிட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கில் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது.
இந்த வீடியோ பார்க்குறதன் மூலமா ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கை பற்றி ஓரளவு பேசிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இன்னும் இன்டெப்த்தாக நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நான் உங்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணலாம். மேலும் விவரங்களுக்கு www.moneymarketmillionaire.net அப்படிங்கிற இணையதளத்தில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.